அபார கருணாசிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம். ஸ்ரீ குருபியோ நமக. கருணை கடலாம் காஞ்சி மகாபிரிவா அவர் நிகழ்த்தி காட்டி கொண்டிருக்கும் சில அனுகிரக விசேஷங்களையும் வைபவங்களையும் பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் இன்று மகாபரிவா அந்த கிராமமாக போவா இல்லையா? அப்போ சில வயல்வெளிகளில் போக வேண்டியிருக்கும். அப்படி வயலில் இறங்கி ஏறி போவா பெரியவாளோட ஒரு 4-5 பேர் போவா. பாலு மாமா, ஸ்ரீகண்ட மாமா, அது மாதிரிலாம் போவான். அப்போ ஏதோ ஒரு கேம்பில் வயல்வெளியை தாண்டி போகிற மாதிரி இருக்குது அவருக்கு தினப்படி டெய்லியே. அவர் ஒரு வேளை குளிக்கிறதுக்கு போனாரா, ஸ்நானம் பண்ண போனாரா, அது அங்கே ஒரு நீர்நிலை இருந்து தான் தெரியல, அந்த வயல்வெளியை தாண்டி போனோம். இந்த வயல்வெளி ஒரு தரம் இப்படி போகும்பொழுது அந்த வயலில் வேலை செய்கிறவா எல்லோரும் நிற்பாள். அதில் ஒரு குடியானவன் கோமணம் கட்டின்னு இருப்பான். குடியானவர் அவர் பெரியவாளை தினம் இப்படி தரிசனம் பண்ணுவார். போகும்பொழுது தரிசனம் பண்ணிப்பார். வரும்பொழுது பார்த்தா அந்த வழியில் பெரியவா வர வழியில் பூசணிக்காய், பரங்கிக்காய், எல்லாம் வாழைக்காய் இந்த மாதிரிலாம் வச்சுருக்கோம். பெரியவா பாப்பா இதை உடனே அவர் சொல்வார், அந்த குடியானவர், இது பெரியவங்க எடுத்துப்பாங்களோ தெரியல, சாமி சேர்த்துக்கணும் சாப்பாட்டில் அப்படின்னு சொன்னார். உடனே பெரியவா பாலு மாமா காமிச்சு, இதை எடுத்துக்கோ, இன்னி பிக்ஷையில் சேர்த்துரும் அப்படின்னு சொல்லி அவர் தினம் கரிகா வெப்பர் போயிட்டு வரும்பொழுது அந்த கரிகாவை தான் தினம் பிக்ஷையில் சேர்க்க சொல்வாள் பெரியவா. அந்த கரிகா சேர்த்து தான் பெரியவா சாப்பிடுவாள். இப்படி போயிட்டு வரும்போது ஒரு நாள் அவன் தரிசனம் பண்ணுறார். அந்த குடியானவன் வரும்பொழுது அப்படின்னு நின்று அவனுக்கு மேலே கூட ஏறி வரும்போது கால் இது வரைக்கும் சகதியாக இருக்கும். அவளுக்கு அந்த வயல் உள்ளே இறங்கி நின்றுருக்கான். அந்த ரோட்டு மேலே அந்த தேடி பாதையில் பெரியவா போவா இல்லையா, அதில் நிற்கிறா பெரியவா. நல்ல வெயில் அடிக்கிறது. பாலு மாமா கூட இருக்கா. அப்போது ஏதோ ஒரு பேச்சை வளர்த்துன்னு அந்த குடியானங்க நின்று தரிசனம் பண்ணிட்டுருக்கா. கீழே நின்று பாலு மாமாவை நிற்க வச்சு ஏதோ ஒன்றுமே இல்லை விஷயம் சும்மா பேசிட்டு, ஏண்டா அந்த அப்படின்ட்டு அப்படி பார்க்க வேண்டியது. அப்புறம் இந்த பக்கம் திரும்ப, இந்த வடக்கு பக்கம், தெற்கு பக்கம், மேற்கு பக்கம், எல்லா பக்கமும் திரும்ப வேண்டியது. எப்படி திசைனா போஸு, ஒரு காலை தூக்கிண்டு போஸு, தலையில் துணியை சுற்றிண்டு போஸு, என்னெல்லாமோ போஸை கொடுத்து நிற்க வேண்டியது. பாலு மாமாவுக்கு எதுக்கு இது காலனாக பிரயோஜனம் இல்லாமல் இந்த ஒரு சப்ஜெக்டை இந்த வெயில் நின்று ஏன் இப்படி பேசுகிறார் இவர்னு பாலு மாமாவுக்கு புரியல. அவருக்கு சம வெயில், கால் சுடுறது அவருக்கு. எதுக்கு இப்படி கால்நாக்கு பிரயோஜனம் இல்லாமல் இப்படி நின்றுட்டு நடு வெயிலில் நின்றுட்டு இத்தனை நேரம் பேசுகிறாருன்னு 4 பக்கமும் திரும்பி பேசுகிறார். ஒரு பக்கமும் ஒரு போஸ்ட்டை கொடுத்துட்டுருக்கார், எல்லாம் பண்ணுறார். பாலு மாமாக்கா இது ஏன் இப்படி வெயில் எப்படி நிற்கிறாரு. அப்புறம் சரின்னு அந்த இவன் தரிசனம் பண்ணுறான். அவர் கிளம்பி வந்துடுறா பெரியவா. ராத்திரி பெரியவா விஸ்ராந்தியாக பூஜையெல்லாம் முடிச்சுட்டு படுத்துட்டுருக்கா. அப்போது பாலு மாமாட்ட பெரியவா கேட்குறா, ஏண்டா உன்னை இன்னைக்கு ரொம்ப வெயிலில் நிற்க வச்சுட்டேனோ அப்படின்றா. ஆமாம், நிற்க வச்சுட்டு என்ன கேள்வி இதுன்னு கேட்க முடியுமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை பெரியவா அப்படிங்கிற. இல்லைடா, நான் உன்னை ரொம்ப நிற்க வச்சுட்டேன்ல அப்படின்ற. அதெல்லாம் பரவாயில்ல என்ன அப்படின்னு. இல்லை ஏன்னு கேளேன் அப்படிங்கிறா பெரியவா. ஏன் நிற்க வச்சேள் அப்படின்னு அவர் கேட்குறார். இல்லை, அந்த குடியானவர் இருந்தானோ, அவன் நந்தன் வம்சண்டா, அவனுக்கு பாவம் கோமணத்தை வேற கட்டின்னு இருக்கான், காலெல்லாம் சகதி, அவன் எங்கே ஏறி என்னை தரிசனம் பண்ண முடியும்? அதனால தான் அவனுக்கு நின்று நாலாபுரமும் நான் தரிசனம் கொடுத்தேன் அவனுக்கு. என்ன நீ நேராக பார்க்கணுன்னா எப்படி தரிசனம் பண்ணுவேன் அப்படின்னு பெரியவா கேட்குறேன். அதுக்கு என்ன பெரியவா, நேராக உங்களை எப்படி தரிசனம் பண்ணிப்பேன்? பின்னாடியை பார்க்கணுன்னா எப்படி பண்ணுவேன்? பின்னாடி போய் தரிசனம் பண்ணிப்பேன். சைடில் பார்க்கணுன்னா சைடில் போய் தரிசனம் பண்ணிப்பேன் அப்படிங்கிறது. அப்படி தானே நீ பண்ண முடியும்டா, அவனுக்கு முடியாது இல்லையா? அதுக்கு தான் நான் திரும்பி எல்லா பக்கமும் உனக்கு தரிசனம் கொடுத்தேன். அதனால தான் உன்னை நீ ரொம்ப வெயிலில் நிற்க வச்சுட்டேன் அப்படின்னு சொல்கிறான். இது அவனுக்கு தரிசனம் கொடுக்கறதுக்காகவா இப்படி நின்னேன்னு அப்புறம் தான் அவருக்கு புரியுறது. எதுக்கு சம்மந்தம் இல்லாமல் வெயிலில் நிற்க வச்சார் அப்படின்னா இதுக்கு தான்.
அந்த குடியானவருக்கு எல்லா புறமும் தன்னுடைய தரிசனம் கிடைக்கணும்னு அப்படி திரும்பி 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 எல்லா சைடும் ஒரு காலை தூக்கிண்டு தலையில் அந்த துணியை சுற்றிண்டு அவனா ஆஹா 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 நின்று தரிசனம் பண்ணுறான் அந்த குடியானவர். அப்படி ஒரு தரிசனம் அவனுக்கு. அதை வேறு சும்மா இல்லாமல் இவர்கிட்ட வேறு நான் ரொம்ப ஒன்று வந்து வெயில நிற்க வச்சுட்டேனோ அப்படின்னு கேட்டான். அது பாலு மாமா தான் தெரியும், நான் என்ன பண்ணுவேன், இது வச்சுட்டு அப்புறம் என்ன கேள்வி அப்படின்னு அவருக்கு தோணியிருக்கு. அது வந்து அப்படி ஒரு அனுபவம். அது வந்து அந்த ஒரு குடியானவருக்கு தரிசனம் அவர் கொடுத்த அந்த காய்கறிகளை தன்னுடைய பிக்ஷையில் சேர்த்துக்கோன்னு பர்டிகுலராக சொல்லி கொடுப்பாராம். அதை தான் சேர்த்தியா இன்னைக்குன்னு கேட்டு சாப்பிடுவாளாம் பெரியவா. அது மாதிரி அப்பேற்பட்ட ஒரு வினயஸ்வரூபம் பெரியவா. யார் எந்த ஒரு ஒரு வகுப்பை சேர்ந்தோம் அப்படின்லாம் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லாமல் அவளுக்கு தான் முதல்ல ப்ரிஃபரன்ஸே கொடுப்பாள். அது மாதிரி அவரும் வந்து எப்பேற்பட்ட பக்தி பாருங்க அந்த குடியானவருக்கு. தன்னாலான தன் வயலில் விளைஞ்சதை தினம் பெரியவா வர வழியில் வச்சுருவான். கையில் கூட கொடுக்க மாட்டான். இவா கையில் கூட அணுக்கு நடு ரோட்டில் வச்சுருவான். அவள் எடுத்துக்கணும், சாமி எடுத்துக்கணும் அப்படின்னோடனே பெரியவா எடுத்து இன்னைக்கு நீ இந்த பிக்ஷையில் சேர் அப்படின்னு சொல்வாளாம் பெரியவா. அந்த மாதிரி ஒரு வினயஸ்வரூபம், எல்லார் இடத்துலையும் ஒரு அன்பு கருணை. அதுவும் இல்லாமல் பாலு மாமா வேற வெயில நிற்க வச்சு சும்மா இல்லாமல் ஒன்று வெயில நிற்க வச்சுட்டேனா அப்படின்னு ஒரு கேள்வி வேறு. இதெல்லாம் பெரியவாளுடைய ஒரு சுவையான அனுபவங்கள். அவளுக்கு அந்த அணுக்க தொண்டர்களுக்கு மட்டும்தான் அந்த அனுபவம்லாம் கிடைச்சிருக்கும் இல்லையா? ஹரஹர சங்கரா ஜெய ஜெய்சங்கரா, ஹரஹர சங்கரா ஜெய ஜெய்சங்கரா, சந்திரசேகர பாகிமாம் சந்திரசேகர லக்ஷ்மம்.